இந்த வீக் முழுவதுமே நாங்கள் அரம்கோவுக்கு அடிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது சவுதி அரேபியாவினுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற, சவுதி அரேபியாவின் வருமானத்தின் உயிர் நாடியாக இருக்கிற அரம்கோ எண்ணெய் வசதிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை குழு தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை யுத்தமாக தொடராமல் நம்ம எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது விதமாக ஒரு பேச்சுவார்த்தை சவுதி ஹூத்திஸோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய பீகாக்ஸ் மவுண்டன் என்று சொல்லுகிற பீகாக்ஸ் மலை பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் உச்சமாக மோதிக்கொண்ட காலகட்டங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். இந்த நிலையில இன்று முதல் சவுதி அரேபியாவும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவுகளும் ஒரு பாரிய சண்டைக்கு தயாராகி வருகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இரு தரப்பும் தற்போது மோதிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள்ல கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக காசா அப்பாவிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 37 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2025 அமெரிக்காவினுடைய தலையீட்டில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டாலும் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் போதே இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த தாக்குதல்கள் அடிப்படையில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்த காலத்துக்குள்ளாக 1191 அப்பாவிகளை இஸ்ரேல் தாக்கி கொன்றொழித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் 3853 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் 803 உடல்கள் ஜனாசாக்கள் தான் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் காசாவினுடைய சுகாதார அமைப்புகள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். மீதி ஜனாசாக்கள் கிட்டத்தட்ட 300 ஜனாசாக்களை மீட்க முடியாத நிலையிலும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை தடுமாறிக்கொண்டிருக்கிற காட்சிகளையும் நம்ம கவலையோடு பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு தொடர்ந்து காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைய நாள் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் அன்சாருல்லா படைப்பிரிவுகளுக்கும் அதே போன்று சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான சண்டைகள் உச்சம் தொட ஆரம்பித்திருக்கின்றன. சவுதி அரேபியா உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் நேச நாடுகளும் கல்ஃப் கண்ட்ரீஸும் ஹவுத்திஸ் மேல ஒரு முற்றுகையை விதித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த முற்றுகை தொடர்ந்து வருகிறது. வான் கடல் தரை வழியான முற்றுகையாக இது இருக்கிறது. ஹவுத்திஸ்களுக்கு யாரும் உள்ள எந்த பொருட்களையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது என்கிறது தான் இந்த தடையினுடைய சாராம்சமாக இருக்கிற போது ஹவுத்திஸ் படைப்பிரிவுகள் மொத்தமாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை கள்ள சந்தையில் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி ஈரானோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களிடமிருந்து தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதே போன்று சைனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்தும் ஹவுத்திஸ் அவர்களுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஹவுத்திஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில மீண்டும் ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு சண்டைகள் ஆரம்பித்திருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக இரு நாடுகளும் தங்களுடைய சமாதான உடன்படிக்கையை உடைத்து கொண்டதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் சவுதி தலைமையிலான படைப்பிரிவுகள் யமன்ல இருக்கக்கூடிய யமனுடைய மத்திய பகுதியாக இருக்கிற மாரிப் அதே போன்று வடக்கில் இருக்கக்கூடிய அல் ஜவாஃப் ஆகிய மாகாணங்கள்ல இருக்கிற ஹவுத்திஸினுடைய துணை இராணுவ படைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்றை கவனிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா, ஹவுத்திஸ் அன்சாருல்லா படைப்பிரிவுகளை பொறுத்தவரையில வெறுமனே சாதாரணமான ஒரு அமைப்பாக அவங்க இல்லை. அவங்க ஏவுகணை பலம் கொண்டவர்கள். இஸ்ரேலை நோக்கி 2020 கிலோமீட்டரை தாண்டி பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு பலமும் அறிவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பிரிவு. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சவுதி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஹவுத்திஸினுடைய துணை
இராணுவ குழுக்கள் மேலதான் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு இராணுவம், துணை இராணுவம், கடற்படை, விமானப்படை, ஏவுகணைகளை ஏவக்கூடிய படைகள் என்று எல்லா படை வசதிகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு ஹவுதீஸினுடைய அல் ஜூஃபா, அதே போன்று அல் சஃப்ரா, அதே போன்று மஜ்ஜார் ஆகிய மாவட்டங்கள்ல சவுதி அரேபியாவினுடைய படைகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஏவுகணை ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு கத்யூக்ஷா வகையான ராக்கெட் ஏவுதளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஹவுதீஸினுடைய ஆயுத கிடங்கின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்திகளுக்கு வீடியோ ரீதியிலான அல்லது நேரடி ஆதாரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. பின்னேரங்களில் சவுதி அரேபியா வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஏவுகணை ஏவுதல் தொடர்பான நிபுணர்கள், அதே போன்று ஹவுதீஸினுடைய துணை இராணுவ படையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சவுதி அரேபியாவும் அதனுடைய தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் ஹவுதீஸ் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. இப்படியான நிலையில தான் இன்றைய நாள் ஹூத்திகள், அன்சாருல்லா படைப்பிரிவுகள் நிலைமையை தீவிரப்படுத்தும் விதமாக சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீக் முழுவதுமே நாங்கள் அரம்கோவுக்கு அடிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது சவுதி அரேபியாவினுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற, சவுதி அரேபியாவின் வருமானத்தின் உயிர் நாடியாக இருக்கிற அரம்கோ எண்ணெய் வசதிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 8 தொடக்கம் 10 ஆண்டுகளாக யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு எதிரான முற்றுகையை சவுதி அரேபியா தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் சவுதி அரேபியாவை அவசரமாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் விதமாகவும் இந்த தாக்குதல்களை ஹவுதீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே இவர்கள் இஸ்ரேலோடு பாரிய ஒரு யுத்தத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோடு இந்த காசா வார் நடக்கிற நேரத்தில் மிகப்பெரிய சண்டைகளை பிடித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தங்களுக்கு ஏற்படுகிற இழப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சாரார் அல்ல. ஈரானியர்களைப் போல இழப்புகளையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு எதிரிக்கு இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கிற இடத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த தாக்குதல்களை அவர்கள் உச்சமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஹவுதீஸ் சவுதி அரேபியாவுக்கு 2 சாய்ஸுகளை கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது என்னன்னு கேட்டா, தங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகைகளை நீக்குவதோடு பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா கலந்து கொள்வது. இரண்டாவதாக, ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு சவுதி அரேபியா தயாராக வேண்டும் என்பது. இன்றைக்கு காலையில் நடந்த சம்பவங்களை பார்த்து முடிய சவுதி அரேபியா ஒரு பெரிய வாருக்கு ரெடி ஆயிட்டாங்க என்கிற விதமாகத்தான் அமைந்திருந்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ நம்ம பேசுகிற இந்த தருணத்தில் சவுதி அரேபியா முதலாவது சாய்ஸை எடுத்திருக்கிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவருகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஓமானில் இருக்கக்கூடிய ஹவுதீஸினுடைய தூதுவர் ஆலயத்தில் தூதுவர் அங்கே இருக்கக்கூடிய ஊடக பேச்சாளர்களோடு சவுதி அரேபியாவினுடைய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை குழு தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை யுத்தமாக தொடராமல் நம்ம எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது விதமான ஒரு பேச்சுவார்த்தை சவுதி ஹூத்தீஸோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் சவுதி அரேபியாவினுடைய அனுமதி கிடைச்சா மட்டும்தான் யமனுக்குள்ள இருக்கக்கூடிய அரச படைகள் அல்லது சவுதி அரேபியாவின் அங்கீகாரம் பெற்ற படைகள் ஒரு யுத்தத்துக்கு போக முடியும். ஆனால் சவுதி அங்கீகாரத்தை இன்னும் கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கிறது தெரியுது. அதற்கு முன்பதாக யமனில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் அல்லது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தலைமைத்துவ குழுவினுடைய உறுப்பினர் சுல்தான் அல் அராரா இன்றைய தினம் தங்களுடைய படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு அறிவித்திருக்கிறார். இந்த சுல்தான் அல் அராதா உள்ளிட்ட தலைமைத்துவ கவுன்சில்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே தலைமைத்துவ கவுன்சிலுக்கு தலைவர் வச்சிருந்தாங்க. அந்த தலைவர் தன்னை ஜனாதிபதி மாதிரியே நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கிற முடியாதுன்னு அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று யுஏஇயோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதெல்லாம் நடந்தது. இப்போ தலைமைத்துவ கவுன்சில் வச்சு பேரை நீங்களாம் உறுப்பினர்களாக இருந்துக்கிறங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், எல்லாரும் ரெடி ஆயிருங்க, நம்ம ஹவுதீஸோட ஒரு பெரிய சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லி அடுத்த கணமே சவுதி அரேபியா ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டாங்கிறது
தெரியுது. சவுதி அரேபியா ஹவுதிஸோட சண்டைக்கு போறதுனால யாருக்கு இழப்புன்னா ஹவுதிஸுக்கு கிடையாது. கண்டிப்பாக பெரிய இழப்பை சவுதி தான் சந்திக்கும். ஏன்னா சவுதி பார்டர்ல இருக்கிறதுனாலையும் அவர்கள் ஏற்கனவே பல சண்டைகளை பிடித்திருந்தாலும் இப்ப ஹூத்தி ராணுவ குழுவை பொறுத்தவரையில அவர்கள் ஏவுகணை பலத்தோடு இருக்கிறதுனால ஈஸியாக சவுதி அரேபியாவினுடைய அரம்கோவுக்கு யமன்ல இருந்து 2020 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலுடைய தளங்களுக்கே பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியவர்களால் பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு நடத்த முடியாது என்று யாரும் நம்ப மாட்டாங்க, குறிப்பாக சவுதி நம்பாது. அதனால் அவர்கள் சமாதானத்திற்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி வரக்கூடிய பாபல் மந்தபு வழியாக ரெட்சியினுடைய வாசல்களை மூடுவோம் என்று ஹூத்தி படைப்பிரிவினர் சொல்லுவது சரிதான். அப்படி மூடப்படத்தான் வேண்டும். இதில் சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ஹூத்திகள் மேல இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும், நீக்கி சாதாரண வாழ்க்கைக்கு அவர்களுக்கு வழிவிட வேண்டும். இல்லை என்றால் ஹூத்திஸ் அந்த நீர்வழி பாதையை மூட வேண்டும், கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்க வேண்டும். அதுதான் சரியானது என்று ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடிய கதாயிப் சயீத் அல் ஷுஹதா அமைப்பினுடைய தளபதி அபு அலா அல் வலாய் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. ஈராக்குக்குள்ள ஈரானுடைய ஆதரவு பெற்ற பல ஆயுத குழுக்கள் இருக்கிறது. அதிலே கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு மிக பிரம்மாண்டமான அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்தவரையில ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிற குர்துகள் இருக்கக்கூடிய பகுதி, குர்துகள்ங்கிறவங்க சன்னி பிரிவை சேர்ந்தவங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய படைப்பிரிவுகளை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவுடைய தூதுவராலயம் இருக்கிறது. அதற்குள்ளதான் இந்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களும் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற நிலையில தான் அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு இதே குர்துகள் இருக்கக்கூடிய குர்துகளுடைய சுயாட்சி பகுதியாக ஈராக்குக்குள்ள இருக்கிற ஏர்பில் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று சொல்லி ஈராக்கினுடைய இராணுவமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து எல்லா பக்கமும் பிரச்சனைகள் முற்றிக்கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். ஈராக்குக்குள்ள மீண்டும் பிரச்சனை, அதே போன்று சவுதியும் யமனும் சண்டை பிடிக்கிறார்கள், ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற தொடர் செய்திகள் வருகிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டும்தான். அதே நேரம் இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக இருக்கிற அரபு நாடுகள், இவர்களுடைய வேலைகளால் தான் இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் வளைகுடா பகுதிகளில் பதட்டம் நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய அமெரிக்க தாக்குதல்கள் எதுவும் நேற்றைய தினம் ஈரான் மீது நடத்தப்படவில்லை என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். 13 நாட்கள் தொடர் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது. அமெரிக்காவுக்கு பதிலடியாக அரபு நாடுகளுடைய இலக்குகள் மேலே, அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் மேலே ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் நேற்றைய தினம் எந்த விதமான தாக்குதல்களையும் அமெரிக்கா நடத்தவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதனால ஈரானும் புதிய தாக்குதல்கள் எதையுமே நடத்தாம இருக்கிறாங்க. இதே நேரம் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல வாஷிங்டன், அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய தரப்பால பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான முனைப்புகளை எடுக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பும் தயாராகிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியக்கூடிய இந்த நேரத்தில் தான் இன்றைய நாள் மிக முக்கியமான இன்னும் 2 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஈரானுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்த ஹொர்முஸ் வழியாக உள்ளே சென்ற ஒரு கப்பல் மீது அமெரிக்காவினுடைய கடற்படைகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த கப்பலில் இருந்த 28 இந்திய மாலுமிகளை ஈரான் மீட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய கடல் எல்லைக்கு அருகில தாக்குதலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய மொசாம்பிக்கினுடைய கொடியை ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பலில் இருந்த 28 இந்திய மாலுமிகள் தான் தற்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதற்கான காரணமாக அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல் ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாபல் மந்தபில் இருந்து ஹுதைதா துறைமுகத்தில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தது. எனவே நாங்கள் இந்த கப்பலையும் இந்த கப்பலோடு தொடர்புபடுகிற ஹவுத்தீஸையும் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கப்பல் தற்போது ஈரானுடைய எல்லைக்குள்ள நுழைந்தது, அதனால அட்டாக் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கூற்றுக்களை தற்போது ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது ஈரான். காரணம் என்னன்னா, அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் இந்திய மாலுமிகள், மொசாம்பிக்கினுடைய கொடியை ஏற்றிய
கப்பலாக அந்த கப்பல் இருந்ததையும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக அறிவித்தும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு விற்பனைக்காக வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய கப்பல் ஈரானுடைய கடல் எல்லைக்குள் வர வேண்டிய தேவை என்ன என்கிற கேள்விகளையும் தற்போது ஈரானே எழுப்பி இருக்கிறது. எனவே இந்த கப்பல் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது திட்டமிட்ட தாக்குதல் தான் என்பதை வெளிப்படையாகவே ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடைபெற்றக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்காமல் ஹொர்முஸை தாண்டி, அதாவது ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளை விட்டுட்டு நேரடியாக ஓமான் வளைகுடாவால் பயணிப்பதற்கு முற்பட்ட 4 கப்பல்கள் மேலே துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவு. ஓமான் பகுதிகளால் பயணிக்க கூடாது, அது பாதுகாப்பற்றது, நாங்கள் சொல்கிற ரூட்டில் தான் போகணும், அதுவும் நாங்கள் இப்போ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால எவனுமே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எப்படி இந்த ரூடால் போவீங்க என்று கேட்டுத்தான் அவர்கள் கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி அந்த 4 கப்பல்களும் தற்போது நடுக்கடலிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்க கிட்ட கேட்காம யாருமே இந்த ரூட்ல பயணிக்க கூடாது என்பதை உறுதியாக அறிவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவுகள். இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரான் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், ஈரானுடைய பீகாக்ஸ் மவுண்டன் என்று சொல்லுகிற பீகாக்ஸ் மலைப்பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த பீகாக்ஸ் மலைகளுக்கு கீழாக இருக்கிற மாபெரும் சுரங்கங்களுக்குள்ளாகத்தான் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புறாங்க. ஏன்னா பல தாக்குதல்களை ஈரான் மேல நடத்தியும் அவர்களால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்டெடுக்க முடியாமல் போய்விட்டது, அழிக்கவும் முடியாமல் போய்விட்டது, ஈரானுடைய பலத்தை இல்லாமலாக்க முடியாமல் போயிடுச்சு. நட்டான்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க, அதே போன்று இஸ்பஹான்ல அட்டாக் பண்ணாங்க. இந்த எல்லா இடங்கள்ல இருந்தும் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எனவேதான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்திருக்கக்கூடிய முடிவு என்னன்னா, இந்த பீகாக்ஸ் மலைகளுக்கு கீழே பெரிய கல்லு மலை படாரங்கள், அந்த படாரங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல பெரிய சுரங்கங்கள் தோண்டி அதுக்குள்ள ஆய்வு தளங்களை அமைத்து அங்கதான் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. அப்படி நம்புகிற காரணத்தினால தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மலைகள் மேல அட்டாக் பண்றதுக்கு தயாராகிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா பீகாக்ஸ் மலைகள் மீது நடத்தினால் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய புதிய இலக்குகள் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களுடைய புதிய இலக்குகளை தாங்கள் தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும், அந்த இலக்குகள் என்பது தாக்குவதற்கு எளிதானதாக இருப்பதாகவும், ஆனால் பல ஆண்டுகள் போகும் அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு, அப்படியான இலக்குகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே இஸ்ரேல் சம்பந்தப்படவே இல்லைன்னா கூட நாங்க அமெரிக்கா எங்களை தாக்கினால், பீகாக்ஸ் மலைக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலையும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஆய்வு தகவல்கள் பிரகாரம் ஈரானுடைய பீகாக்ஸ் மலை பகுதிகள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலோ, அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தினாலோ, அல்லது அமெரிக்கா மட்டும் தாக்குதல்களை நடத்தினாலோ கண்டிப்பாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை கொடுக்கும் போது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீது தான் தாக்குதல்களை நடத்த போகிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய பீகாக்ஸ் மலைப்பகுதிகள் தான், குறிப்பாக இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் நட்டான்ஸினுடைய பகுதிகள், இங்க தான் அமெரிக்கா ஆல்ரெடி குண்டுகளை போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பீகாக்ஸ் மலை. அந்த மலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய வழித்தடங்களுடைய சில பகுதிகளைத்தான் சேட்டலைட் இமேஜ் காட்டுவதாக இன்றைக்கு அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அல் ஜசீராவும் இதை சுட்டிக்காட்டுகிறது. இதுவெல்லாம் அந்த சுரங்கங்களுடைய வாயில்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு கீழாக மிக ஆழத்தில் தான் பெரிய பெரிய சுரங்கங்கள் இருப்பதான செய்திகள் வெளிவருகிறது. எனவே கண்டிப்பாக பீகாக்ஸ் மலை மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணினால் இஸ்ரேலுடைய அணு உலைகளை ஈரான் தாக்கும் என்று பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசன் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகளோ இந்த ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.